ஓம் சாந்தி. நமது யஜ்யத்தின் மூத்த சகோதரர் பிரம்மா குமார் ரமேஷ் ஷா அவர்களின் விசேஷமான வகுப்பை கேட்க இருக்கின்றோம். இன்றைய விசேஷமான தாரணை வகுப்பு, பாபா கடைசி காலத்திற்கு தயாராவதற்காக நமக்கு நல்ல நல்ல தூண்டுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறார், இப்பொழுது பஞ்ச தத்துவங்களும் தயாராக இருக்கிறது, அட்வான்ஸ் பார்ட்டியில் இருப்பவர்களும் தயாராக இருக்கிறார்கள். நாம் குழந்தைகள் இப்பொழுது நம்மை தயாராக ஆக்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு கேள்வி என்னவென்றால், விநாசம் எப்பொழுது ஆகும், விநாசத்திற்கான தேதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி சொல்ல முடியும்? பாபா ஒரு பொழுதும் விநாசத்துக்கான தேதியை சொல்லவில்லை. அவருக்கு தெரியும், ஆனால் சொல்லவில்லை. ஆக உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது, உலக போர்ல ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி 2 நகரங்கள்ல குண்டு வீசப்பட்டது. லட்சக்கணக்கான பேர் அதில் இறந்து போனாங்க. இப்ப நம்ம லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்துல எழுதி வச்சிருக்குமா, இந்த மாதிரி குண்டு வீசப்படும், நீங்க இறந்து போவீங்க அப்படின்னு ஜோசியருக்கு தெரியுமா? அல்ல சொல்லதான் முடியுமா? இதெல்லாம் ஒரு காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதே போல இப்ப விநாசத்திற்கான தேதியை யாராவது எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? அவங்க முயற்சி செய்யறதுல தன்னை தயார்படுத்தலன்னு அர்த்தம். இரண்டாவது, அவங்களுக்கு விநாசத்தை கண்டு பயம் இருக்கு என்று அர்த்தம். பாபா தாதிகளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பார்த்தோம்? அவர்கள் நேரத்துக்கு முன்பாக தன்னை தயார்படுத்தினார்கள். நேரத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்திலையும் முயற்சி செஞ்சு தன்னுடைய ஸ்திதியை உருவாக்கினாங்க. அப்ப நாம் நேரத்தை எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஸ்திதியை நாம் உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல இன்றைய உலகத்துல விநாசத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாரா இருக்கு. ஆனால் நாம் மட்டும்தான் இப்ப தயாராகணும். 2ஆம் உலக போர் முடிந்த நேரத்துல அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நாங்கள் இந்த உலகத்தினுடைய அழிவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, உலக போர் ஏற்படும் அளவுக்கு 3 முறை அந்த விளிம்புல கொண்டு வந்துட்டோம், ஆனால் இப்பொழுது வேண்டாம் என்று நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கார். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு உலக போர் ஏற்படும் அளவுக்கு, உலக யுத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே தயாரா இருக்கிறது என்றால், நாம் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்த வேண்டும் என்பதை தனக்குத்தான் கேட்டு பார்க்க வேண்டும். ஆக முதலாக வெளிநாட்டு சேவைக்காக சென்ற பொழுது நான், செலுதாதி, ரோஷி பெஞ்சி, ஜெகதீஷ் பாய், டாக்டர் நிர்மலா, உஷா பெகன், ஒரு 6 பேர் அடங்கிய குழு வெளிநாட்டுக்கு போனோம். அந்த வெளிநாட்டுக்கு போகும் பொழுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, சேவை செய்ய போகும் பொழுது எல்லாமே நாங்க தான் செய்யணும். ஏன்னா அப்போ பாபாவுடைய குழந்தைகள் யாரும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாம் கிடையாது. நாங்க தான் எல்லாமே செய்யணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும், தயார் செய்யணும். ஆக மவுண்ட் அபுல இருந்து கிளம்புறப்ப பாபாட்ட கேட்டோம், பாபா நீங்க என்ன மெசேஜ் எங்களுக்கு தரீங்க, நாங்க வெளிநாட்டு சேவைக்கு போறோம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பாபா என்ன சொன்னாருன்னா, எந்த சேவை செய்யறதுக்கு முன்னாடியும் புறப்படுவதற்கு முன்னாடி 3 நிமிஷம் பாபா நினைவுல இருந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு பாபா சொன்னாங்க. அதே போல நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். ஒரு முறை நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து வேக வேகமாக புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு லிஃப்ட்ல ஏறிட்டோம். அப்ப எங்கள்ல ஒருத்தங்க கேட்டாங்க, நம்ம இன்னைக்கு 3 நிமிஷம் கிளம்புறப்ப பாபா நினைச்சோமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஞாபகம் வந்தது, ஆமா நம்ம பாபா 3 நிமிஷம் இன்னைக்கு நினைக்கல அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணினோம், அந்த லிஃப்ட்ல இருந்து கீழே இறங்கிட்டோம். இறங்கி தங்கின இடத்துல இருக்கக்கூடிய பாபாவுடைய ஃப்ரேம் முன்னாடி நின்று 3 நிமிஷம் யோகா பண்ணினோம். அந்த நேரத்துல என்ன தென்பட்டது அப்படின்னா, நாங்க அந்த சேவைக்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான 2-3 பொருட்களை அங்க வச்சுட்டு போயிருக்கோம். தங்கியிருக்க இடத்துலயே வச்சுட்டு போயிருக்கோம். அப்ப பாருங்க, நம்ம பாபாவை நினைவு செய்யறதுக்கு வரும் பொழுது அந்த விட்டு போன 2-3 பொருட்களை நம்ம திரும்ப கொண்டு போறதுக்கு சகஜம் ஆயிடுச்சு. இப்படி எதற்காக பாபா சொல்கிறார் என்றால், நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருந்து செய்யும் பொழுது உங்களுடைய காரியத்துல, சேவையில கவனம் சகஜமாக ஆகும் என்பதை பாபா நமக்கு சொன்னார். அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம தயாராகணும்.
கடைசி கால பரீட்சை நமக்கு ரொம்ப ஒரு வினாடிக்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பரீட்சையா தான் வரும்னு சொல்லி பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க, ஒரு ஐஏஎஸ் பரீட்சைக்கு தயாராகிறாங்கன்னா ரொம்ப 2-3 வருஷம் ரொம்ப கடுமையா உழைச்சு ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் எழுதுவாங்க. ரொம்ப போராடி படிச்சு தயாராவாங்க. கடைசியில் இன்டர்வியூ போவாங்க. இன்டர்வியூ போனா ரொம்ப எளிமையான சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த டயத்துல அவங்க அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணா போதும், அவங்க ஃபுல் பாஸ் ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் தடுமாற்றமானா அந்த கடைசி பரீட்சையில அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிரும். அதே போல கடைசி கால பரீட்சை என்பது பரீட்சையினுடைய காலம் குறைவுதான், பரீட்சையில இருக்கக்கூடிய விஷயமும் குறைவுதான். ஆனா அந்த நேரம் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஃபுல் ஸ்டாப். நம்ம ரொம்ப நாளா முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல முற்றுப்புள்ளி வைக்க முடியல அல்லது தெரியல அப்படின்னா நமக்கு தோல்வி என்பது ஏற்படும். அப்ப எதுக்காக சொல்லப்படுகிறது என்றால், இப்போதிருந்தே நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நாம் கடைசி காலத்துல நாம் தன்னைத்தான் தயாராக ஆக்க முடியும். அதனால ஒன்று தயாராகிறதுக்கு முன்னாடி நாம் பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளையை கூட நம்ம உடனடியாக புரிஞ்சுக்கணும். ஒரு முறை தாதி பாம்பேல இருக்கும் பொழுது பாபா கிட்ட இருந்து ஒரு தந்தி வந்தது. 3 வார்த்தை தான், ரீச் கான்பூர் மண்டே. அவ்வளவுதான், ரீச் கான்பூர் மண்டே. திங்கக்கிழமை கான்பூர் போய் சேரணும்னு சொல்லி பாபா கிட்ட இருந்து தந்தி வந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்ப நான் தாதிகிட்ட கேட்டேன். தாதி சொன்னாங்க, உடனே டிக்கெட் போடு, நான் புறப்படணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், தாதி திங்கக்கிழமை தானே போகணும், ரிசர்வேஷன் இருக்கான்னு பார்க்கணும் ட்ரெயின்ல, என்ன இதெல்லாம் நான் கவனம் செலுத்தணுமே அப்படின்னு சொன்னாங்க. தாதி சொன்னாங்க, பாபா சொல்லிட்டார் திங்கக்கிழமை கான்பூர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு, டிக்கெட் கிடைச்சா பாரு, இல்லைன்னா அன்ரிசர்வ் கோச்சில் நான் போறேன். என்ன தாதி, நம்ம சொல்லலாமே, பாபா ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கலையே, 2 நாள் கழிச்சு போலாமா? அதெல்லாம் கிடையாது, பாபா சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடணும், இல்லைன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப போய் பாக்குறேன், டிக்கெட்டே இல்லை ட்ரெயின்ல. தாதி அதை பத்தியே பொருட்படுத்தல, அன்ரிசர்வ் கோச்சில போய் கான்பூர் போய் சேர்ந்துட்டாங்க. இது சம்பந்தமா யோசிச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் என்னன்னா, நான் பாம்பேல இருந்து மவுண்ட் அபு வந்தேன் ஒரு முறை. அப்ப ஜெகதீஷ் பாய் ஒரு கவர்ல சில விஷயங்களை எழுதி பாபாவுக்கு கொடுத்தார். நான் அதை எடுத்துட்டு பாபா கிட்ட வந்தேன். சாயங்காலம் பாபாட்ட கொடுத்தேன். பாபா சொன்னாரு, இதை படிச்சுட்டு காலையில சொல்லுன்னு என்கிட்ட சொல்லிட்டார். இந்த லெட்டரை படிச்சுட்டு காலையில சொல்லுன்னு. நானும் சரின்னு மடிச்சு வச்சுட்டு காலையில போய் கிளாஸ்ல உட்காடுறேன். கிளாஸ் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. பாபா கேட்கிறார், என்ன ரமேஷ், லெட்டரை படிச்சியான்னு கேட்டார். பாபா, காலையில படிச்சு சொல்லுன்னு சொன்னீங்க, காலையிலன்னா நீ ஃபுல் டே டைம் இருக்குல்ல, இந்த ஃபுல் டேல நான் படிச்சு சொல்லிடுறேன். அதுக்கு பாபா சொன்னார், காலையில அப்படின்னா காலையில என்னை பார்க்கும்போது கொடுத்துருக்கணும், படிச்சு சொல்லியிருக்கணும், அந்த லெட்டரை கொண்டு வா, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பாபா வாங்கி வச்சுட்டார். அப்ப அர்த்தம் பாருங்க, பாபா ஒரு டாஸ்க் மேக்கரா இருக்காரு. ஒரு காரியத்தை சொன்னா உடனே செய்யணும், உடனே ஆகணுங்கிறதுல பாபா எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்காரு. அதே போல நாம் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்துல நாம் தன்னை தயார் செய்வதற்கு பாபா அடிக்கடி என்ன சொல்கிறார், 8 மணி நேரம் குடும்ப காரியங்களை செய்யுங்க, தொழில் பண்ணுங்க, 8 மணி நேரம் சரீரத்து ஓய்வுக்காக கொடுங்க, 8 மணி நேரம் பாபாவுடைய சேவையில கொடுங்க, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் குடும்ப காரியம் தொழில், 8 மணி நேரம் பாபாவுடைய காரியத்தை கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். இது சம்பந்தமா நான் பாம்பேல இருந்து ஒரு 4-5 ஊருக்கு பயணம் செய்ய வேண்டிய இருந்தது. இப்போ பாபா என்கிட்ட சொன்னார், நீ குடும்ப சூழ்நிலையிலிருந்து காரியங்கள் செய்துட்டு பாபா ஞானத்துல இருக்க, அதே போல நீ வெவ்வேறு சென்டர்ல போகும்போது கிரகஸ்த குடும்ப சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், அதாவது 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், 8 மணி நேரம் ஓய்வெடுக்கணும், 8 மணி நேரம் பாபா சேவை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்லும் போது நான் சொன்னேன், பாபா இன்றைய காலத்துல விலைவாசி தான் அதிகமாயிடுச்சு பாபா. நானே சொன்னேன், 8 மணி நேரம் வேலை பார்த்தா குடும்பத்தை சமாளிக்க முடியாது, செலவு ரொம்ப அதிகமா இருக்கு, விலைவாசி அதிகமா இருக்கு, இப்பெல்லாம் எல்லாரும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க, அப்பதான் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியான்னு கேட்டாரு. ஆமாம் பாபா, இப்ப சம்பாதிக்கிறவங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி நீங்க 5000 ஆண்டுகள்ல காலச்சக்கரத்துல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்றீங்களே, அதே போல குடும்ப சூழ்நிலை உள்ளவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் 5000 ஆண்டுகளுக்கான 4 யுகம் ஓடுற மாதிரி இருக்கு.
அப்படி சொன்னேன். அப்படியான்னு பாபா கேட்டார். ஆமாம் பாபா, சம்பளம் வாங்கின வாரம் சத்தியுகம் மாதிரி இருக்கு, சம்பளம் வாங்கின 2வது வாரம் திரேதாயுகம் மாதிரி இருக்கு, 3வது வாரம் துவாபரயுகம் மாதிரி இருக்கு, 4வது வாரத்தை பார்த்தா மாசம் முடியறப்ப கலியுகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப சங்கமயம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்ப சங்கமயம் வரும் அப்படின்னு பாபா ரொம்ப தமாஷா கேட்டாரு. இந்த சம்பளத்தை வாங்குற நேரம் சங்கமயம் மாதிரி இருக்கு, சம்பளம் வாங்குற நேரம் சங்கமயம் மாதிரி இருக்கு, வாங்கி ஒரு வாரம் சத்தியம் மாதிரி இருக்கு, அடுத்து திரேதாயுகம் துவாபரயுகம், 4வது வாரம் வந்து கலியுகம் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப பாபா புரிய வச்சார், நமக்கு அடையக்கூடிய பிராப்தியினுடைய மகத்துவம் என்ன. உலகாய சம்பாத்தியத்துல 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்து மாச கடைசியில சம்பளம் கிடைக்குது, அது ஒரு மாசத்துக்கு சரியா போகுது அல்லது குறைய போகுது கூட போகுது. ஆனா நம்ம இங்க சங்கமிகத்துல நம்ம அடையிற சம்பாத்தியம் பாபா 21 பிரிவு என்று சொன்னா கூட 84 பிரிவுகளுக்கும் நமக்கு சம்பாத்தியம் வருது அப்படின்னா இதுல நம்ம எவ்வளவு நேரத்தை கூடுதலா கொடுக்கணும்னு சொல்லி பாபா வந்து தெளிவுபடுத்தினார். அதே போல நம்ம வந்து நம்முடைய முயற்சியில நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் வந்து செலுத்ததான் வேணும். அதற்கு நம்ம வந்து நீண்ட கால பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல பாபா நமக்கு முயற்சியை எளிமைப்படுத்துறதுக்கு பாபா என்ன சொல்கிறார், சத்தியமா இருங்க, சுத்தமா இருங்க. பாபா இதுவும் சொல்கிறார், நீங்க சத்தியமா இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தினுடைய பாவத்தினுடைய கணக்குல பாதி குறைஞ்சு போயிரும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு முறை பாபா கிட்ட பேசினேன் சுவாரஸ்யமா. பாபா, இந்த ஒரு ஜென்மத்துல உள்ள தெரிஞ்ச பாவத்தை சொன்னா பாதி குறைஞ்சு போகும் சொல்றீங்களே, முந்தைய ஜென்மத்தையும் பாவத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன், அதையும் நான் உங்கள்கிட்ட சொன்னா அதுலயும் பாதி குறைஞ்சு போகும்ல அப்படிலாம் நான் சொன்னேன். அதுக்கு சொன்னாரு, பூர்வ ஜென்மத்து கணக்கு பத்தி எல்லாம் பகவான் சொல்ல மாட்டாரு, இந்த ஜென்மத்தினுடைய விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும் நீங்க வந்து செய்ய முடியும் சொல்லி பாபா சொன்னார். இந்த மாதிரி பாபா முயற்சிக்கான எல்லா விஷயத்திலையும் நமக்கு வந்து சகஜமான சுலபமான மார்க்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் பாபா நமக்கு வந்து முயற்சியில தீவிரத்தன்மையை கொண்டு வரணும். இப்போ செய்யற முயற்சி சாதாரணமான முயற்சியா இருக்கு, நம்முடைய முயற்சி வந்து தீவிரமாக்கணும் சொல்லி பாபா சொல்றார். ஏன்னா தீவிரமான முயற்சி செய்யவில்லை என்றால் நாம் கடைசி காலத்துல லட்சியத்தை அடைய முடியாது. அதனால தீவிரமான முயற்சியில நம்ம இப்ப இருந்தே கவனம் செலுத்தணும் சொல்லி பாபா அடிக்கடி அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கார். அப்ப தீவிரமான முயற்சி என்றால் என்ன, நாம் பாபா சொல்லக்கூடிய விஷயத்துல முழுமையான கவனம் செலுத்துவதில், நாம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுவதில் நம்ம முழுமையான கவனம் செலுத்தணும். பாபா கிட்ட ரொம்ப சத்தியமா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும், எதையும் மறைக்க கூடாது. இது சம்பந்தமா ஒரு மகாபாரதத்துல ஒரு சம்பவம் வருது. துரியோதனனுக்கு தன்னுடைய உடலை வஜ்ரம் போல உறுதியாக்கணும், தன்னுடைய உடலை யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு சக்தி வேணும் சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். அப்போ ஒரு முறை அவங்க தாய் சொன்னாங்க, காந்தாரி சொன்னாங்க, நாளைக்கு காலை பொழுதுல நீ பிறந்த மேனியோட என் முன்னாடி வா, நான் கண்ணுல கட்டிருக்கிற துணியை எடுத்துட்டு நான் என்னுடைய திவ்யமான பார்வையால உனக்கு சக்தி தரேன், உடம்பெல்லாம் வஜ்ரம் ஆயிரும், உன்னை யாருமே ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் நதிக்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய தாய் முன்னாடி பிறந்த மேனியோட வர்ற நேரத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் கேக்குறாரு, இந்த நேரத்துல பிறந்த மேனியோட எங்க போற, வழியில யாராவது பார்த்தா உங்களுக்கு பார்த்தா சிரிப்பாங்களே அப்படின்னு இவருடைய மைண்ட் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்றார். உடனே ஆமா, இந்த மாதிரி போனா நல்லா இருக்காது அப்படின்ட்டு என்ன பண்றார், அந்த இடுப்பளவு கீழே கொஞ்சம் துணியை கெட்டிட்டு தாய் முன்னாடி போய் நிக்கிறார். அப்ப அவங்களுடைய தாய் தன்னுடைய கண்களில் கட்டியிருந்த துணியை கலட்டிட்டு திருஷ்டி தருகிறார். அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேட்கறாங்க, பிறந்த மேனியோட வர சொன்னா நீ ஏன் வந்து இடுப்புக்கு கீழே துணி கட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வர்ற வழியில கிருஷ்ணரை பார்த்தேன், கிருஷ்ணன் இப்படி சொன்னாரு, எனக்கு வெக்கமாயிடுச்சு, அதான் இப்படி வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, என்னுடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் உன் உடம்பு வஜ்ரம் ஆயிரும், நீ துணி கட்டின இடம் வயிற்றுக்கு கீழ் பக்கத்துல அது வந்து சாதாரணமான உடலா இருக்கும் சொல்லி சொன்னாங்க. அப்ப யுத்த காலத்துல ஆயுதத்தை உன்னுடைய வயிற்று பகுதியில தாக்கினாங்கன்னா உனக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. இந்த விஷயத்தை நம்ம வந்து பாபாவோட சம்பந்தப்படுத்தி பாக்குறோம். நம்ம பாபா கிட்ட எந்த அளவுக்கு சத்தியமா வெளிப்படையா இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், அந்த அளவுக்கு நன்மை என்பது கிடைக்கும். ஆக தீவிரமான புருஷார்த்தம் செய்ய வேண்டுமானால் நாம் நேரத்தை எதிர்பார்க்க கூடாது. அதே நேரத்தில் சரீரத்தை விடுவதில் நமக்கு ஒரு பயமோ எந்த விதமான கேள்வியோ இருக்கக்கூடாது. இதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய யஜ்யத்துல நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாபாவுடைய பிரம்மா பாபாவுடைய தாதா லேக்கராஜுடைய மனைவி யசோதா மாதா
பாம்பேல ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அவங்க வயிற்றுல நிறைய பாதிப்பு இருந்தது. ஆனா அவங்க அதை பத்தி வைத்தியம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதை பெருசா பொருட்படுத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் எல்லாரையும் சந்திச்சாங்க. சரீரத்தை விடுறதுக்கு நாள் கூட நான் போய் சந்திச்சேன். ரமேஷ்பா இந்த ஸ்வீட் சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த டோலி சாப்பிடுன்னு ரொம்ப உபசாரம் பண்ணாங்க. நான் சொன்னேன், மாதாஜி உங்களுக்கு உடம்பு சரியில்லையே மாதாஜி, எப்படி நீங்க இவ்வளவு கவனிக்கிறீங்க எல்லாரையும்? அதுக்கு சொன்னாங்க, அதை பத்திலாம் கவலையே இல்லை, இந்த சரீரத்தினுடைய பாதிப்பு எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு சரீரத்தை விடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அடுத்தபடியா பார்த்தா தாதா விஸ்வகிஷோர் பாபாவோட யஜ்யத்துல ரொம்ப முக்கியமானவர். அவர் கூட மதுபன்ல பாபா கிட்ட இருந்து விடைபெற்று செல்லும் பொழுது கார்ல போகும்போது சொன்னார், ரமேஷ் பாய், இதுதான் நான் மதுபன் வர்றதுக்கு கடைசியான வாய்ப்பு. நான் சீக்கிரம் சரீரத்தை விட போறேன்னு அப்படியே சொன்னார். நான் கேட்டேன், தாதா விஸ்வகிஷோர் தாதா, ஏன் தாதா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு. அப்ப அவரு, நான் பாபா கிட்ட நான் சொல்லிட்டேன், நானு யஜ்யத்துல படிச்சவங்க வந்துட்டாங்க, ரமேஷ், ஜெகதீஷ், பிரிட்ஜி மோகன் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இனிமே இவங்கெல்லாம் யஜ்யத்தை நல்லா சிறப்பாக நிர்வாகம் செய்வாங்க. எனக்கு அடுத்த பாட்டு கொடுங்க பாபா, எனக்கு வயசாயிடுச்சு, உடம்பு வயசாயிடுச்சு, எனக்கு அடுத்த காரியத்துக்கு என்னை தயார்படுத்துங்க பாபா நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி தன்னுடைய மனநிலையை தயாரா வச்சிருந்தார். அவர் பாம்பேல ஆபரேஷன் நடந்தது. ரொம்ப பலகீனமா இருந்தார் உடல்நிலை. ஆனாலும் ஆஸ்பத்திரியிலேயே அவருடைய உடல்நிலை ரொம்ப பலகீனமா இருந்தா கூட ஆஸ்பத்திரியில சரீரத்தை விட்டா டாக்டருக்கு கெட்ட பேரு. எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. டாக்டர் சரியா கவனிக்கலன்னு நினைப்பாங்க, டாக்டருக்கு கெட்ட பேர் ஆயிரும்னு சொல்லிட்டு அவர் 4 நாட்கள் அந்த சரீரத்தினுடைய பாதிப்பு அவ்வளவு இருந்தாலும் சென்டருக்கு வந்த பிறகு 4 நாள் கழிச்சா சரீரத்தை விட்டார். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மனசு. நம்ம சரீரத்தை விட்டது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, டாக்டருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, ஆஸ்பத்திரி கெட்ட பேர் கூடாது, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனநிலையோட சரீரத்தை விட்டார். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருந்தாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவுடைய விதிப்படி நடக்கணும். அதே நேரத்துல நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் தன்னைத்தான் தயார்படுத்த வேண்டும். இதற்காக அவ்யக்த பாப்தாதா நமக்கு பலமுறை நல்ல நல்ல அறிவுரை, எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருக்கார். அதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதாவது திடீர் என்று வரக்கூடிய பாடம், அதற்கு நம்ம தயாராகணும், எவரடியாக ஆக வேண்டும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தீவிர புருஷார்த்தம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ரொம்ப அவசியமானது நீண்டகால பயிற்சி. நம்ம எந்த அளவுக்கு நீண்டகால பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நாம் கடைசி காலத்துக்கு தன்னைத்தான் தயார்படுத்த முடியும். ஆக நம்முடைய முயற்சி நடக்கக்கூடிய முயற்சியா இருக்கா, ஓடக்கூடிய முயற்சியா இருக்கா, பறக்கக்கூடிய முயற்சியா இருக்கா என்பதில் நாம் கவனம் செலுத்தணும். ஏன்னா நாம் எந்த அளவுக்கு பறக்கக்கூடிய கலையில் செல்லக்கூடிய முயற்சி செய்யறோமோ அதை பொறுத்துதான் நம்ம லட்சியத்தை நம்ம அடைய முடியும். அப்ப சங்கமிகத்துல பாபா நமக்கு எல்லா வகையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல நல்ல வழிகாட்டுதல் கொடுத்து நம்முடைய முயற்சியை எல்லா வகையிலும் சகஜமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அப்ப நாமும் நம்முடைய கவனத்துல டபுள் அட்டென்ஷன், டபுள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய அவசியமானது இப்போதைய முயற்சியாகும். அதனால நம்முடைய மனதுல விநாசத்தை பற்றிய கேள்விகள், குழப்பம் என்பது வரவே கூடாது. ஆக நான் செய்யக்கூடிய முயற்சி மூலமாக என்னுடைய லட்சியம் நான் எந்த அளவுக்கு அடைவேன், எந்த பதவி அடைவேன் என்பதை தனக்குத்தானே கேட்டு பார்க்கணும். ஒரு முறை பிரம்மா பாபா கிளாஸ்ல சொல்லும் பொழுது, யார் யாரெல்லாம் என்னென்ன பதவி அடைய போறீங்க, எந்த மாதிரி ஆக போறீங்க, என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டார் பாபா. அப்ப நான் சொன்னேன், பாபா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்க போறாங்க நான் என்ன ஆக போறேன்னு சொல்லி. இப்ப பாபா தெளிவா சொன்னார், நல்லா பாரு ரமேஷ், நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய முயற்சி எப்படி இருக்கு, நம்முடைய எதிர்காலம் இப்ப சரீரத்தை விட்டா என்ன ஆக போகும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்வதற்கான சக்தி எல்லாருக்குமே கிடையாது. எல்லாராலையும் கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே போல எல்லாராலையும் கேட்க முடியல. காரணம் என்ன, இப்ப செய்யக்கூடிய முயற்சியை பார்க்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கே தெரியும். யார் நல்ல புருஷார்த்தம் பண்ணியிருக்காங்களோ அவங்களால கேட்க முடியுமே தவிர எல்லாராலையும் கேட்க முடியாது அப்படிங்கிறத பாபா தெளிவுபடுத்தினார். ஆக இப்ப நம்ம என்ன செய்யணும், கடைசி காலத்துக்கு நாம் தன்னை தயாராக ஆக்க வேண்டுமானால் இப்போதிருந்தே நாம் விஸ்தாரமான விஷயங்கள் நம்ம சாரமாக வேண்டும். எந்த விதமான அதிகமான சிந்தனையில போகவே கூடாது. நம்முடைய கடைசி பரீட்சையினுடைய காலத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
கடைசி பரீட்சை என்ன? நஷ்ட மகா ஸ்மிருதி லப்தா. ஒரு வினாடியில் அனைத்திலிருந்தும் நம்முடைய புத்தியின் கவனத்தை எடுக்கணும். ஒரு வினாடியில நம்ம எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த அடிப்படையில தான் நம்ம கடைசி காலத்துக்கு நாம் தயாராக ஆக்க முடியும். ஆக பாபா நமக்கு எல்லா வகையிலும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கார். எந்த விஷயத்திலையும் பாபா நமக்கு குறை வைக்கவே இல்லை. நம்ம தான் நம்முடைய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்துல இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம வெற்றி மாலையில மணியாவதற்கு தயாராகணும். பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அஷ்டரத்தினங்களுடைய 8 மணி, பிறகு 108 மணி, அதன் பிறகு 16,108 மணிகள், அதன் பிறகு வருபவர்கள் 9 லட்சம் பிரஜைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கவனம் செலுத்திட்டே இருக்கணும். என்னுடைய லட்சியம் என்ன, நான் என்ன ஆக வேண்டும், என்ன பிராப்தி அடையணுங்கிறதுல நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்துற வச்சுதான் நாம் தயாராக முடியும். அப்ப இதுக்கு நமக்கு தேவை இடைவிடாத முயற்சி. நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் இடைவிடாம இருக்கணும், தொடர்ச்சியா செய்யணும். எந்த விஷயத்திலும் நம்ம நிக்கவே கூடாது. ஏன்னா பாபாவுடைய மகா வாக்கியம் என்ன? இப்ப நீங்க பறக்கக்கூடிய கலையில் செல்ல வேண்டும். பறக்கக்கூடிய கலையில் செல்வதன் மூலமாக தான் லட்சியத்தை நாம் அடைய முடியும். ஏன்னா நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்ம எத்தனை வருஷமா ஞானத்துல இருக்கோங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. நம்ம எத்தனை வருஷமா இருக்கோம், அதுக்கு மத்தியில நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகும். அதனால நம்ம ஒரு 3 விஷயத்துல கவனம் செலுத்தணும். நீண்ட கால பயிற்சி செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் என்னால முற்றுப்புள்ளி வைக்க முடியுதாங்கிறத பார்க்கணும். அதே நேரம் விஸ்தாரமான விஷயங்கள் நான் சாரமாக்க முடியுதா அப்படிங்கிற பார்க்கணும். அதே நேரம் நாம பாபா சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் நீண்ட காலமா என்னால பயிற்சி செய்ய முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு பொழுதும் நம்ம நேரத்தை கணக்கு பார்க்க கூடாது, கடைசி காலத்தை எதிர்பார்க்க கூடாது, விநாசத்தை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நான் என்னுடைய இந்த சரீரத்துல இருக்கிறக்குள்ள நான் தயாராகி நேரத்துக்கு முன்னாடி நான் செல்ல வேண்டும். பாபா 1969 தான் சம்பூர்ணம் அடைஞ்சார் சொல்ல முடியாது. அதற்கு முன்பாகவே கடைசி 4-5 ஆண்டுகள் பாபா சம்பூர்ண நிலையிலேயே முழுமையாக இருந்தார். நீண்டகால பயிற்சியிலேயே முழுமையா கவனம் செலுத்தி தான் இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்கார். அப்படின்னா நாம் எதிர்பார்க்கக்கூடியது நேரத்தை கிடையாது, சூழ்நிலை கிடையாது. நான் என்னுடைய ஸ்திதியை நன்றாக உருவாக்க வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் முன்கூட்டியே என்னை நான் தயாராக ஆக்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் நம்முடைய பிராப்தி உருவாக்க முடியும், லட்சியத்தை அடைய முடியும், பாபாவுடைய பிராப்தி அடைய முடியும், பாபாவுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதனால என்னுடைய சுபமான வேண்டுதல் எல்லோருக்கும் என்னவென்றால், தீவிரமான முயற்சியில ஒவ்வொருத்தரும் நாம் தன்னைத்தான் ஈடுபடுத்த வேண்டும். ஒரு வினாடியில் விஸ்தாரத்திலிருந்து சாரமாக ஆக்க வேண்டும். பாபாவுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொண்டு சத்தியமாக சுத்தமான மனநிலையில் தன்னைத்தான் ஈடுபடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி முழுமையாக நம்ம பயிற்சியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் அவசியமாக லட்சியத்தை அடைவோம். விநாசத்திற்கு முன்பாக தயாராகவும் தன்னுடைய கடைசி காலத்தை நாம் முன்கூட்டியே கொண்டு வந்து நம்முடைய ஸ்திதியை நாம் சரியானபடி சரியான நேரத்தில் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.